தமிழன் செய்திகள். கிருஷ்ணகிரியில் தமிழகம் வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மற்றும் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் தலைமை தாங்கி கண்டன பேருரை ஆற்றினார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் லலித் ஆண்டனி வரவேற்புரை ஆற்றினார். மேலும் பொதுக்குழு உறுப்பினர் ரகு, மாவட்ட பொருளாளர் உமர், வட்டார தலைவர்கள் திருமால், அயோத்தி, தனஞ்சயன், நாராயணசாமி, முன்னாள் SC/ST மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, முன்னாள் நகர தலைவர்கள் வின்சென்ட், அர்னால்ட், ரமேஷ், கவுன்சிலர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம், BSNL அலுவலகம், பழையப்பேட்டை காந்தி சிலை, ராஜா தியேட்டர் சாலை, ரவுண்டானா LIC சாலை மற்றும் ஆவின் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார், நகர்மன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாசன், ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர், குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழ வகைகள் ஆகியவற்றை வழங்கினார். கடலூர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கடலூர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கடலூர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா கடலூர் துறைமுகம் பச்சையாங்குப்பம் சால்ட் ஆபீஸ் ரோட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட தலைவர் RP சுரேஷ்குமரன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் புரட்சி தமிழச்சி மு ராஜேஸ்வரி பிரியா கலந்து கொண்டு கடலூர் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவதாக நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா தெரிவித்தார். ஆந்திராவில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விகோட்டாவில் இருந்து தங்க நகை வியாபாரியின் ஸ்டேட்டன் குமார் என்பவர் 3.5 கிலோ எடையுள்ள 5 தங்க பிஸ்கெட்டுகளுடன் பேரணாம்பட்டு கடந்த 2ஆம் தேதி இரவு தன்னுடைய காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருடைய காரை வழிமறைத்த கும்பல் ஒன்று சேட்டன் குமார் வைத்திருந்த தங்க பிஸ்கெட்களை கொள்ளையடித்து தப்பி சென்றது. இந்த வழிப்பறி கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். அப்போது வேகமாக வந்த இன்னொரு கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அதிலிருந்த ஜெயபால், முகரம், பாபு, சண்முகம் ஆகியோர் வேறு சிலர் உதவியுடன் தங்க பிஸ்கெட்களை கொள்ளையடித்து காரில் சுற்றி கொண்டிருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 5 தங்க பிஸ்கெட்களை கைப்பற்றி அவர்களை சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் இறுதியாண்டி பயிலும் மாணவிக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெசி தலைமையேற்று மாணவிகளுக்கான வேலைவாய்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலாளர் முனைவர் அருட்சகோதரி சிபானா அவர்கள் அனைவரையும் வாழ்த்து பேசினார். தென்காசி மாவட்டம் கோவிலாண்டனூர் கிளை சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சிவராமகிருஷ்ணன், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இந்த நீர்மோர் பந்தலானது அனைத்து பொதுமக்களுக்கும், பாதசாரிகளுக்கும், பயணிகளுக்கும் பயன்படும் வகையில் கோவிலண்டனூர் 3 ரோடு சந்திப்பில் பஸ் ஸ்டாப் அருகில் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் ஊர் பொதுமக்களுக்கும் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை கடையநல்லூர் ஒன்றிய இணை செயலாளர் பீட்டர் ஜேம்ஸ் செய்திருக்கிறார்.
தென்காசியில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முஸ்லிம்களுக்கு சமுதாய விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. தென்காசியில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து மசோதா சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சம்சுதீன், காஜா மொய்தீன், KM இஸ்யால், சசுதீன் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்களாக நகர்மன்ற தலைவர் சாதிர் சுல்தான், அலாவுதீன், அப்துல் அஜீஸ், VDSR முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கனமழை காரணமாக சாலையின் மின் கம்பங்கள் சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் இருந்து சேடபாளையம் செல்லும் பகுதியில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியதால் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. மேலும் பனைமரங்கள் மின்சார கம்பங்களின் மேலேயே சாய்ந்து கிடப்பதால் மின் விபத்து ஏற்படும் பெரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கும்பகோணம் கோட்டம் திருச்சி மண்டலத்தின் சார்பில் புதிய பேருந்துகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவங்கி வைத்தார். கும்பகோணம் கோட்டம் திருச்சி மண்டலத்தின் சார்பில் புதிய பேருந்துகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர், மண்டல குழு தலைவருமான மதிவாணன், துணை மேயர் திவ்யா, பகுதி கழக செயலாளர் மோகன், மண்டல பொது மேலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் துறை அதிகாரிகள், மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே நிஜ ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே துத்தாரிபாளையம் பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் முன்னாள் மாணவர்கள் 5 வயது முதல் 90 வயதினர் வரை சந்தித்துக் கொண்டனர். இதில் ஊர் மாப்பிள்ளையாக MP பங்கேற்றார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபீஸ்வரர் கோவிலில் ஆன்மீக பிரமுகரும் பள்ளியறை பூஜை குழு உறுப்பினருமான திருஞான சம்பந்தர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை ஸ்ரீ கச்சபீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத தெப்ப உற்சவ திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கியது. இவ்விழாவினில் திரளான பக்தர்கள் மட்டுமல்லாது ஆன்மீக பிரமுகரும் ஸ்ரீ கச்சபீஸ்வரர் திருக்கோவிலில் பள்ளியறை குழு உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான திருஞான சம்பந்தர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமிக்கு வஸ்திரம் மற்றும் பூமாலை அணிவித்து தீபதூப ஆரத்தி எடுத்து அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரியலூர் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க ஆலோசனை மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தஞ்சை முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜோதிராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற உள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்காக ஜெயங்கொண்டம் நகரில் இருந்து அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்து வர வேண்டி தீர்மானம் இயற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் பள்ளிகள் இலக்கிய மெரினா விருது 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் பள்ளிகள் இலக்கிய மெரினா விருது 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை கோகிலன் தொகுத்து வழங்கினார். மேலும் இலக்கிய மெரினா விருது எழுத்தாளர் தமயந்தி அவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் நந்தா பெரியசாமி வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். ஜோலார்பேட்டை மருத்துவர் திலீபன், சமூக சேவகர் அபுபக்கர் சித்திக் மற்றும் புகழேந்தி ராஜா இவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. காரைக்குடியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காலனி வாசல் பகுதியில் மதிமுக சார்பில் அக்கட்சியினர் முதன்மை செயலாளர் MP துரை வைகோ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து 25 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டு பிரிவில் 16 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலய தவக்கால நற்செய்தி பெருவிழா இறுதி நாளில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை புனித சகாய அன்னை ஆலய தவக்கால நற்செய்தி பெருவிழா ஆண்டுதோறும் தவக்காலத்தில் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் 4, 5, 6 என 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் 3ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்வில் தாழ்ச்சி, மகிழ்ச்சி, மாட்சி என 3 தலைப்பின் கீழ் இறை செய்தி வழங்கப்பட்டது. அதன்பின் மாலை நடைபெற்ற திருப்பலியை மேலாண் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சே. சூசை மாணிக்கம் அவர்கள் நிறைவேற்றி அனைவருக்கும் ஆசீர் வழங்கினார். இந்நிகழ்வினை பங்கு பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, ஜபக்குழு, பணிக்குழுக்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் கம்பத ஆஞ்சநேயர் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி 8வது வார்டிற்குட்பட்ட பஸ்தி பகுதியில் கம்பத ஆஞ்சநேயர் கோவிலில் ராமநவமி கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஆஞ்சநேயர் படத்தை வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்த பக்தர்கள் பின்னர் கோவிலின் முன்பாக அன்னதானம், நீர்மோர், பழச்சாறு உள்ளிட்டவற்றைகளை வழங்கினர். இது பாஜகவின் கோவர்தன் அவர்களின் ஏற்பாட்டில் நடந்த பண்டிகையில் பாஜக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாகராஜ், முனிராஜ், பஸ்தி தொழிலதிபர் நவீன்குமார், சந்தோஷ், வினோத், ராமமூர்த்தி, ஸ்ரீனிவாசன் மற்றும் பஸ்தி பொதுமக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த பூந்தண்டலம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சோமமங்கலம், நடுவீரப்பட்டூர், நல்லூர், நந்தம்பாக்கம், பூந்தண்டலம் கிராமங்களை தத்தெடுத்து சிறப்பு முகாம் நடத்தி வருவதை தொடர்ந்து இந்த ஆண்டு 26வது முகாம் பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் எம். ஞானப்பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் வருமான வரித்துறை அதிகாரி மணிமாறன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். மேலும் இதில் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும், மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச கண்ணாடியும், 2 விதவை மகளிருக்கு தையல் இயந்திரங்களும், பள்ளிக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி அனுமந்த வாகனத்தில் கோதண்ட ராம சுவாமிகள் எழுந்தருளினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி இன்று கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் சீதா, ராமர், லட்சுமண சமேத அனுமந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு கோதண்ட ராமர் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் பக்தர்களின் கோவிந்தா ராமா என்ற கோஷத்திற்கு மத்தியில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் துவக்க விழா மாநாட்டில் நிரந்தர வேலை நீக்க தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதற்கான துவக்க விழா மாநாடு காமராஜ் காலனி பகுதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் கூட்டமைப்பில் தலைவர் சந்திரசேகர், பொதுச் செயலாளர் சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாநாட்டின் நோக்கம் குறித்து விளக்க உரை ஆற்றினர். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் நடைபெறும். இந்த முகாமில் பொதுமக்கள் ஆட்சியரை நேரில் சந்தித்து சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு மற்றும் இலவச பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் கோரி மனுக்களை வழங்கினர். கள்ளக்குறிச்சி ரோட்டரி சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவ மையம், சென்னை மயிலாப்பூர் சுக்ரா ஜுவல்லரி ஆகியோர் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர். கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் சாலை MRN நகரில் அமைந்துள்ள ரோட்டரி சங்க நூற்றாண்டு மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி ரோட்டரி சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவ மையம், சென்னை மயிலாப்பூர் சுக்ரா ஜுவல்லரி ஆகியோர் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்க செயலாளர் பாபு வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு நிதி உதவி அளித்த சென்னை மயிலாப்பூர் சுக்ரா ஜுவல்லரி உரிமையாளர் கல்கி ராஜு செட்டியார், புஷ்பலதா, கல்கி ராஜு ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு கேடயம் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழங்கினர்.
சங்கராபுரம் அருகே உள்ள புத்துராம்பட்டு கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயை அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் 4வது வார்டில் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புத்துராம்பட்டு கிராமத்தில் 4வது வார்டில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர கோரி பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது புத்துராம்பட்டு 4வது வார்டு கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தெருவில் செல்கிறது என்று உள்ளூர் வாசிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் கஞ்சாவுடன் பிடிபட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டார். 5 கிராமம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மயிலாடி பகுதியில் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபரை சோதனை செய்தலில் அவரிடம் 1250 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் வாலிபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணைக்கும் மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் காட்டுப்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஷபின் என்பதும் மேலும் அவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 1250 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து ஷபினை சிறையில் அடைத்தனர். தென்குருசு மலையின் முதற்கட்ட திருப்பயணம் நிறைவில் பல்லாயிரக்கணக்கான தமிழக கேரளா பக்தர்கள் பங்கேற்றனர். குமரி மாவட்ட மேற்கு எல்லையான பனச்சமூடு அருகே வெள்ளரடை தென் குருசுமலையின் 68வது திருப்பயணம் கடந்த 30ஆம் தேதி மாலை திருக்கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. மேலும் இன்று மலையடிவாரத்திலும் மலை உச்சியிலும் ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதற்கு திருவனந்தபுரம் உயர்மறை மாவட்ட பேருட்தந்தை தோமஸ் நுட்ரோ தலைமையில் வகித்தார். இதனைத் தொடர்ச்சியாக மலையடிவாரத்தில் குருசுமலை இயக்குனர் பேருட்தந்தை வின்சென்ட் பீட்டர் தலைமையிலும் மலை ஊற்றிகள் அருட்தந்தை அஜேஷ் கிறிஸ்துவ தலைமையிலும் நிறைவு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருப்பயண நிறைவு பொதுக்கூட்டம் திருக்கொடி இறக்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இரவு நடைபெற்றது. கோவை மசக்காளிபாளையம் அமைச்சர் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மற்றும் TVH கட்டுமான நிறுவனத்தின் பங்குதாரர் ரவிச்சந்திரன் மற்றும் நேருவின் மகன் அருண் நேருவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் KN நேருவின் மற்றொரு சகோதரருமான மணிவண்ணன் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளிபாளையம் TVH காந்தா அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளது. இன்று காலை அவரது வீட்டிற்கும் 3 கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பன்ருத்தியில் ஸ்ரீ ராமநவமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த உள்ள சிறுவத்தூரில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ராமநவமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் மற்றும் நவதிரவியங்களுடன் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மதுரை மண்டல நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மண்டல நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ், மாநில அமைப்பாளர் தங்கராஜா தலைமையில் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் மரியஸ் வீட்ராஜன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் சூசை அந்தோனி, மாநில செயலாளர் குட்டி என்கிற அந்தோனி ராஜ், இளைஞரணி தலைவர் சில்வர் சிவா ஆகியோர் பங்கேற்று சங்க நிர்வாகிகளோடு மாநாட்டிற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மதுரை மண்டல தலைவர் TS மைக்கேல் ராஜ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது சாலையோர வியாபாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து இடையூறு செய்து வரும் அரசு அதிகாரிகளை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ் பேட்டி அளித்துள்ளார். தர்மபுரி பழைய நீதிமன்ற வளாகத்தில் சமரச நாள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி திருமகள் கொடியசைத்து துவங்கி வைத்தார்.
தருமபுரி பழைய நீதிமன்ற வளாகத்தில் சமரச நாள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி திருமகள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேரணி உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள சமரச மையம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இப்பேரணி நடைபெற்றது. பழனி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் பாரம்பரிய முறையில் தீர்த்த குடங்களை சுமந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிலையில் பக்தர்கள் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தீர்த்த குடங்கள் சுமந்தவாறு வெள்ளை குதிரைகளோடு மேலதாளத்துடன் நடனமாடி கிரிவல பாதைகள் வலம் வந்தன. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் திருக்கோவிலுக்குள் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்ட இருசக்கர வாகன பணிமனை தொழிலாளர் சங்கம் சார்பில் 32ஆம் ஆண்டு தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட இருசக்கர வாகன பணிமனை தொழிலாளர் சங்கம் சார்பில் 32ஆம் ஆண்டு தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி, செந்தில், தொழிலதிபர் SVS ஜெயக்குமார், திமுக நிர்வாகி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு மோர், பொங்கல் ஆகிய பிரசாதங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். நெல்லையில் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 804 பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூப்ளிண்டன் விழா பெற்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கப்பட்டு பெற்றோர்களுக்கும் கௌரவிக்கப்பட்டன. அரியலூர் அருகே நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் பெற்றோர்கள் தாம்பூல பையுடன் சேர்த்து தர்பூசணி பழத்தை வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மருதூர் தெற்கு பட்டியை சேர்ந்த மருத்துவர் கிருபாகரனுக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிங்காரவேலன் மகள் மருத்துவர் அபிநயாவிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் மருத்துவர் அபிநயா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவருக்கு இன்று தனியார் திருமண மண்டபத்தில் வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் வளைகாப்பு விழாவிற்கு வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இரு வீட்டார் சார்பில் தாம்பூல பையுடன் சேர்த்து தர்பூசணி பழத்தையும் அன்பளிப்பாக வழங்கியது அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தாலுகா ஒண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தாலுகா ஒண்டியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் வெங்கடேசன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கல்லுக்கட்டு குளத்திலிருந்து முண்டிப்பட்டி குளத்திற்கு செல்லும் சுமார் 90 அடி வாய்க்கால் ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை வழங்கினார். ஆந்திராவில் தெருநாய் கடித்து குதறியதில் 4 வயது சிறுவன் பலியானார். ஆந்திர மாநிலம் குண்டூர் ஸ்வர்ணபாரதி நகரை சேர்ந்த நாகராஜு ராணி தம்பதியினரின் 4 வயது மகன் ஐசக் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த போது அப்பகுதியில் சுற்றித்திருந்து கொண்டிருந்த தெருநாய் ஐசக் மீது பாய்ந்து கடித்து குதறி கழுத்தை பிடித்து இழுத்து செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் சிறுவன் ஐசக்கை தெருநாயிடமிருந்து காப்பாற்றி அவனை சிகிச்சைக்காக குண்டூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ஐசக் பரிதாபமாக மரணமடைந்தார். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மலைப்பயிர்த்துறை ஆனைமலை வட்டாரம் சார்பாக தென்னை மரத்தில் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கோயம்புத்தூரில் தென்னைகள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு கூட்டம் சுப்பைய கவுண்டன் புதூர் யுவராஜ் தோட்டத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கோபிநாத் தோட்டக்கலை உதவி இயக்குனர் வரவேற்புரையாற்றினார். திருப்பூரில் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊத்துக்குளி வட்டாலப்பதி கிராமம் கருணாம்பதி ஆதிதிராவிடர் காலனிகள் கடந்த 27 ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
குரோம்பேட்டையில் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் 4ஆம் ஆண்டு சந்திப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் குரோம்பேட்டை நாகல்கேணி ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியில் 1984 முதல் 1991 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் 4ஆம் ஆண்டு சந்திப்பு விழா முன்னாள் மாணவர் குரோம்பேட்டை சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஆசிரியர் தங்கபுஷ்பம், அந்தோணி யுவராஜ், கவிஞர் ஜெய உதயகுமார் கலந்து கொண்டு தனது பள்ளி படிப்பின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் நிகழ்வுகளை தனது நண்பர்களுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கிளை சார்பாக ஸ்ரீ ராமநவமி மகோத்சவமும் அனைத்து தொடர்ந்து சகஸ்கர நாமம் பாராயணம் மற்றும் விசுவாசு வருட பஞ்சாங்க வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கிளை துணைத் தலைவர் வெங்கடேஷ் ஐயங்கார் தலைமை தாங்கினார். செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கிளை பொருளாளர் வெங்கட கணபதி, கிளை செயலாளர் மணிகண்டன், மகளிரணி செயலாளர் மகாலட்சுமி, இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பாக கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டமுத்தூரில் ரவி ஏற்பாட்டில் கோவை புத்தூர் மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் 11,072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி சிறப்புரையாற்றினார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி முன்னிலை வகித்தார். திருப்பூரில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை திறக்கப்பட்டது. திருப்பூரில் மேம்பட்ட வசதிகளுடன் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை திறக்கப்பட்டது. இதில் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவருமான KM சுப்பிரமணியம் இம்மருத்துவமனையை திறந்து வைத்தார். மேலும் இதில் கிட்ஸ் கிளப் குரூப் ஆஃப் ஸ்கூல் தலைவர் மோகன் K. கார்த்திக் மற்றும் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் RTN AKSB தனசேகர் ஆகியோர் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னிலை வகித்தனர். இந்த திறப்பு விழாவை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் துறை டாக்டர் L. ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவினை ஒட்டி அக்னி சட்டி திருவிழா இன்று நடைபெற்றது. விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவினை ஒட்டி அக்னி சட்டி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி சுமந்து வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பக்தர்கள் அலகு குத்தியும் கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை சுமந்தும் பலர் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் கூடலூர் அருள்மிகு கூடல் சுந்தரவேலவர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருள்மிகு கூடல் சுந்தரவேலர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நவகிரக ஓமம், சுதர்சன ஓமம், வாஸ்து பூஜை, வாஸ்து சாந்தி, முதல் கால பூஜைகள் உள்ளிட்டவற்றை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதன் பின்பாக 2ஆம் கால பூஜைகள் ஆரம்பம் செய்யப்பட்டு அனுக்கை கணபதி பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாக வாசகம், தீப பூஜை உள்ளிட்டவற்றை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. ஈரோடு கலெக்டரிடம் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் 11 கிளையில் உள்ள ஊழியர்கள் ஜியோவில் குறிப்பிட்டுள்ள 2 லைசன்ஸ் உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதால் டிரைவர் பணி செய்பவர்கள், கண்டக்டர் பணி செய்தவர் ஆகியோர் பணி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆகவே எங்களது வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு டிரைவர் உரிமம் வைத்திருப்பதற்கு டிரைவர் வேலையும், கண்டக்டர் உரிமம் வைத்திருப்பதற்கு கண்டக்டர் வேலையும் வழங்க வேண்டும் என லோகநாதன் தலைமையில் பணியாளர்கள் மனு அளித்தனர். ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 30,000 ரொக்கம், 1 பவுன் நகை கொள்ளை போனது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் கிழக்கு தெருவில் பாபு என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது குடும்பத்துடன் திருவாரூர் கோவிலுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் நேற்று இரவு இவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் வைத்திருந்த 30,000 ரொக்க பணம், 1 பவுன் தங்க நகை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டின் கதவு திறந்திருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வீட்டின் உரிமையாளர் பாபுவுக்கு தகவல் தெரிவிக்கவே உரிமையாளர் பாபு ஆத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இச்சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மர்ம கும்பலை யார் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை கொடிசியா மைதானத்தில் வள்ளிகும்மி நடனத்தில் கின்னஸ் சாதனை படைத்த பெண்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு விழா நடைபெற்றது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நடைபெறும் இந்த சாதனை விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்தார். இந்த கின்னஸ் சாதனைகள் 16,000 பெண்கள் கும்மியாடி பெரிய சாதனையாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.